நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மச்சித்தாக மத்கத பிராணாக போதயந்த பரஸ்பரம் கதயந்தச்ச மாம் பக்தியா துஷ்யந்திச்ச ரமந்திச்ச. கண்ணன் கீதையில் இந்த ஸ்லோகத்தாலே பக்தர்களான நாம் ஒவ்வொருவரும் ஒருத்தருக்கொருத்தர் எப்படி பேசிக்கொள்ள வேண்டும், எப்படி பழகிக்கொள்ள வேண்டும், அதனால் எவ்வளவு ஆனந்தமாக இருக்கணும் என்பதை கூறுகிறார். மச்சித்தாக பகவானிடத்திலே சித்தம் லயிக்க வேணும். விடியற்காலை பொழுதிலாவது லயித்திருக்க வேண்டும். மத்கத பிராணாக பெருமானிடத்திலேயே நம் நெஞ்சு பிராணன்கள் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். அப்போ சித்தம் அவனிடத்தில், உயிர் அவனை விட்டு நிற்காது. மச்சித்தாக மத்கத பிராணாக போதயந்த பரஸ்பரம். ஒருத்தருக்கொருத்தர் பெருமானை பற்றிய கதைகளிலேயே பேசுகிறார்கள். நெஞ்சு அவனிடத்தில் ஈடுபட்டிருந்தால்தான் அவன் கதை பேசுவோம். அவரை விட்டுட்டு வாழ்க்கையே இல்லேன்னு தெரிஞ்சாதான் அவரை பற்றின கதை பேசுவோம். போதயந்த பரஸ்பரம், ஒருத்தருக்கொருத்தர் பெருமானை பற்றி பேசிக்கொள்ளுகிறார்கள். கதையந்தச்ச மாம் பக்தியா, அன்போடு என்னை பற்றி பேசுகிறார்கள். துஷ்யந்திச்ச ரமந்திச்ச, சந்தோஷப்படுறார், இன்பப்படுறார்கள், கழிக்கிறார்கள். ரொம்ப ஆனந்தமாக இருக்கா அர்ஜுனா. ஆக பெருமானை பற்றி ஒத்தருக்கொத்தர் பேசிக்கொண்டால் ஆனந்தம். மனிதர்களுக்குள்ளே மகான்கள், ஆச்சாரியர்கள், அவர்களை பற்றி நாம் பேசிட்டோம்னால் ஆனந்தம். ஆனால் நம்ம பற்றியே பேசி காலத்தை கழித்தோம்னா துக்கம். இது ரொம்ப சுலபமாக முடிஞ்சு போச்சு. இப்போ பகவானை பற்றியோ மகாலட்சுமியை பற்றியோ மகான்களை பற்றியோ பேசி காலம் கழிந்தால் திருப்தி, சுகம், இன்பம், ஒரே சந்தோஷம். அப்படி இல்லாமல் உங்களை பற்றி நானும், என்னை பற்றி நீங்களும் இப்படி நம்ம பேசி காலத்தை கழிக்க ஆரம்பித்தோம், வம்பு தான் வெடிக்கும். இப்போ பேச்சிலேயே கூட எதுக்கு வேறு என்னமோ சேர்த்து சொல்லலாம் இல்லையா? இப்போ உங்களை பற்றிலாம் எதானு சொல்லலாம், திரைப்படங்கள்லாம் இருக்குது அதை பற்றி சொல்லலாம், அரசியலை பற்றி பேசலாம். பேசினா இன்னும் ரசனையாக இருக்குமே. உங்களுக்கு நானா சிரிச்சின்னு கேட்பீடு இல்லையோ? இவர்கிட்ட நம்மளும் 3 வருஷமாக கேட்டுட்டு இருக்கோம், ஒன்றுமே அவர் சொல்லவே மாட்டேங்கிறார். ஒரு ஜோக்கு கூட சொல்கிறதே இல்லை, விட்டு சொல்ல மாட்டேங்கிறார். இது ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி அடியனுடைய தந்தையார், அவர் இதே போல் சொற்பொழிவு நடத்திட்டு இருக்கிறச்சே ஒரு ஊருக்கு போயிருந்தார். அங்கே இருக்கிற ஒருத்தர் எழுந்திருந்து கேட்டார், நீர் எப்போ பார்த்தாலும் வேதாந்தம், இதிகாச புராணம், பாசுரங்கள், ஆன்மீக கருத்துக்கள், ஆத்மா பரமாத்மா, தேகம் வேறே ஆத்மா வேறே, இதையே சொல்லிட்டு இருக்கிறே, கொஞ்சம் விட் சொல்லக்கூடாதா? ஹியூமர், சிரிப்பு சொல்கிறோமோ இல்லையோ, ஜோக்கெல்லாம் சொல்கிறோமோ இல்லையோ, அதை போல் நீர் விட்டு சொல்லக்கூடாதா அப்படின்னு கேட்டிருக்கார். என் தந்தையார் அதுக்கு பதில் சொன்னார், நான் எதையும் விட்டு சொல்கிறதில்லை, அவ்வளவுதான் எனக்கு தெரியுமே தவிர விட்டு சொல்கிறதுக்கெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு ஜோக்கு சொல்கிறதுக்கு தெரியாது, ஆனால் நல்ல விஷயத்தை எதையும் விட்டுட்டு சொல்ல மாட்டேன். நான் இப்போ ஜோக்கு சொல்கிறதுக்கு ஆரம்பித்தேன், நல்லது விட்டு போயிடும். விட்டுட்டோம்னா நல்லது நிற்கும் என்று வச்சுக்க வேண்டியதுதான். அதனால ஜோக்கு சொல்லலாம், உங்களுக்கும் அரசியல்லேருந்து ஹாஸ்யம் சொல்லலாம், குத்தலாக பேசி காட்டலாம், நையாண்டி பேசலாம். முதல்ல அடி எனக்கு அந்த மாதிரி பேச தெரியாதுன்னு வச்சுங்க. தெரிஞ்சதே இது மட்டும்தான். இதை கேட்குறதா இருந்தால் தான் கேட்க முடியும். ஏன்னா நீங்களும் இத்தனை புரிஞ்சுட்டு இருப்பீங்களே, இவர் இப்படி தான் சொல்லிட்டு போகிறார், இதை கேட்குறதா இருந்தால் தான் கேட்கணும். வேற என்ன, அவளை தான் எழுதி வைக்கப்பட்டிருக்கு. எழுதினதை திருப்பி சொல்லத்தான் நமக்கு தெரியுமே தவிர நமக்கா யோசிக்கிறதுக்கு புத்தி இருக்கா சொல்லுங்க? இருக்கிறத பார்த்து படிக்கிறதுக்கே நமக்கு புத்தி போக மாட்டேங்கிறது. இன்னும் நானா கபோல கல்பித்தமாக என் புத்திக்கு இது தோணித்து, அவ்வளோலாம் சக்தி கிடையாது. நமக்கு இருக்கிற சக்தி இவ்வளவு தான். பக்தியோடு இருக்க முடியும். பெருமான் நம்ம ரட்சிக்கிறார், அவர் எப்பவும் ரட்சிப்பார், யாரையும் கைவிட்டுட மாட்டார். இதுதான் நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கறதே தவிர அதென்ன ஒரு மனிதனுக்கு இருக்கிற சக்தி எவ்வளவுன்னா, இந்த சக்தி அத்தனையும் பெருமான் முன்னாடி தூசி இல்லையா? நம்ம சக்தி எத்தனையோ இருக்கு. இப்போ ஆதிசங்கரர் இருந்தார், ராமானுஜர் இருந்தார், மத்வாச்சாரியர் இருந்தார். என்ன மேஜிக் பண்ணுற சக்தியை வாழ்ட்டு இருந்தது. எதையான பண்ணி காட்டினார்களா பாருங்க? செய்ய மாட்டார்கள். ஏன்னா அந்த சக்தியை வச்சுன்னு உலகத்தை நடத்த முடியுமா? மேலும் நமக்கு எதுக்கு சக்தி? நம்மளை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு பெருமானது. அவர் எப்பவும் ரட்சிக்க காத்துன்னு தான் இருக்கார். அப்போ அதை புரிஞ்சுட்டு வாழறது தான் நமக்கு வேணுமே தவிர அதுக்குன்னு கையாலாகாத்தனத்தோடே கோழைத்தனத்தோடே ஓடுபவர்கள் அல்லர்கள் பக்தர்கள், அவள்லாம் காப்பாற்றி கொடுக்காதையா நம்ம செய்ய போகிறோம்? எத்தனை துன்பம், எத்தனை கஷ்டங்கள், எவ்வளவு இன்னல்கள், வாழ்க்கையில் கஷ்டமெல்லாம் அவள் பார்த்தவா. அதை பார்த்துட்டு பகவானுக்குங்கிறதுக்காகவா நின்றுப்பர்கள்னால் அதை பார்த்து ஒரு இன்ஸ்பிரேஷன், நம்ம ஒத்தத்தரும் இன்ஸ்பயர் ஆக வேண்டாமா? எப்பேற்பட்ட மகான்கள் இந்த பாரதத்திலே நம்ம தர்மத்தை, சனாதன தர்மத்தை காப்பாற்றி கொடுத்துருக்கா. அதில் ஒரு பங்கு எனக்கும் வேணும், நானும் சேர்ந்து உழைக்க போகிறேன்
என்று இருக்க வேண்டும். அதெல்லாத்தையும் விட்டுட்டு இதை போல பெரிய பெரிய பணிகள்லாம் நமக்கு காத்துட்டு இருக்கிறச்சே பங்காளி சண்டையில் ஈடுபட்டு இருந்தோம்னா டைம் வேஸ்ட் ஆகத்தானே போகிறது. இப்போ எந்த சண்டைக்கு போனோம்னாலுமே அதுக்காக வேற ஒரு பெரிய வேலையை காம்ப்ரமைஸ் பண்ணி ஆகணும். ஒரு முக்கியமான பணி எனக்கு இருக்கும், அப்போ பாட்டுக்கு ஒரு நியூசன்ஸ், வெறும் நான்சென்ஸ் அப்படி இருக்கிற ஒரு சின்ன சண்டையில் நான் போனேன்னு வச்சுங்க, ஏன் டைம் வேஸ்ட்டு. அப்போ என் லட்சியம் எனக்கு நடக்கவே நடக்காது. சும்மா ப்ரஷ்ஷாக சைட் அது எல்லாத்தையும் அப்படியே தள்ளி விட்டுட்டே போனோம். இப்போ சாமி அவர்கிட்ட பேசிடும், இப்போ பேசினா வீண் பேச்சு வம்பு பேசிட்டு போகிறார், வம்பு பேசினால எனக்கு டைம் வேஸ்ட்டாக போகிறது, இப்போ வேண்டாம் ஒதுக்கிடுவோம் அப்படிங்கிற ஒரு உறுதி நம்ம இடத்துல வந்துடுத்துனா போகிறது. அப்படி இல்லாமல் திருத்தராஷ்டிரன் தவிக்கிறான். இப்போ பங்காளிகளோட சண்டை யாரு இல்லாமோ வேற்று தேசத்தவர்கள்லாம் வைக்கிறா. திருத்தராஷ்டிரம் போய் இப்படி பிடிங்கணுமா, அவனுக்கு வேணுமா, இத்தனை வயசானவனாச்சே, பிள்ளையை அடக்கிறதுக்கு தெரியலையே ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நேர தம்பி பிள்ளைகள் அழறான். அவன் இது வரைக்கும் எதிர்க்க மாட்டேங்கிறான். விதுரருக்கு ஒரே திரும்ப திரும்ப என்ன கவலைன்னா, உன்னை எதிர்த்து தர்மபுத்திரன் இத்தனை கத்தியை தூக்கியிருந்தான்னால் அப்போ கூட சரி சண்டை போட்டான் கொடுக்காதேன்னு சொல்லியிருப்பேன். கையை கூப்பின்னு இருக்கானே திருத்தராஷ்டிரா, இதுவரை எனக்கு எப்போ கொடுக்குறீரோ கொடும், நீர் போட்டீர்னா பிச்சை நான் ஆண்டுக்கிறேன், உம்மை விரோதித்து நான் பேச மாட்டேன். எத்தனை பணிவு மாறாமல் இருக்கான் தர்மபுத்திரன். நீ அவங்கிட்ட தப்பு பண்ணியானா பாபம் உன்னை சும்மா விடாது. நம்மை எதிர்த்து வருபவனாகவோ கொல்ல வருபவனாகவோ இருந்தாலே நம்முடைய உறவினர்களை பங்காளிகளை கொல்லக்கூடாதென்றால் கைகூப்பி கொண்டு கெஞ்சுபவனை எப்படி கொல்ல முடியும்? திருத்தராஷ்டிரா, இதுவரை தர்மபுத்திரன் உன்னை எதிர்க்கவில்லை, பணிவோடு இருக்கிறான், நீ சொல்லுவதை கேட்க விருப்பப்பட்டு கொண்டிருக்கிறான். அப்படி இருக்கும்போது அவன் சொத்தை நீ பறிக்கலாமா? அது குற்றமாகிறது. பங்காளிகளோட சேர்ந்து உணவுண்டு சேர்ந்து பேசி அவர்களோட சந்தோஷமாக இருக்க பழகிக்கொள், சண்டை பிடிக்காதே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கைகூப்பி கொண்டு கெஞ்சுபவனை எப்படி கொல்ல முடியும்? திருத்தராஷ்டிரா, இதுவரை தர்மபுத்திரன் உன்னை எதிர்க்கவில்லை, பணிவோடு இருக்கிறான், நீ சொல்லுவதை கேட்க விருப்பப்பட்டு கொண்டிருக்கிறான். அப்படி இருக்கும்போது அவன் சொத்தை நீ பறிக்கலாமா? அது குற்றமாகிறது. பங்காளிகளோட சேர்ந்து உணவுண்டு சேர்ந்து பேசி அவர்களோட சந்தோஷமாக இருக்க பழகிக்கொள், சண்டை பிடிக்காதே. அதற்கென்று ஒரு ஸ்லோகம் கூறுகிறார். சம்போஜனம் சகதனம் சம்பிரீதிஷ்ச பரஸ்பரம் ஞாதிபிகி சககாரியாணி ந விரோதா கதாச்சன. எப்போதும் ஞாதிகளோட விரோதம் பாராட்டுவது கூடாது, அவர்களை வெறுப்பது கூடாது. பின் என்ன செய்ய வேண்டுமாம்? சம்போஜனம் சங்கதனம் சம்பிரீதி, அவர்களோட கூட அமர்ந்து உணவருந்த வேண்டும், அவர்களோட அமர்ந்து பெருமானை பற்றி பேச வேண்டும், அவர்களிடத்தில் அன்போடு நடந்து கொள்ள வேண்டும். இந்த மூணும் உறவுக்காரர்களிடத்தில் நாம் செய்யணும். இந்த மூணையும் கண்ணனும் செய்து காட்டியிருக்கிறார், ராமனும் செய்து காட்டியிருக்கிறார். ஒரு இடத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு கூறுகிறேன். அதிலிருந்து நாம் கிரகிச்சிக்க வேண்டியது, ஓ ராமனே யாரிடத்தில் அன்பு பாராட்டுறார், அப்பப்போ அண்ணன்னாரோட பேசுகிறார், யாரிடத்தில் உணவு வாங்கி உண்ண வேண்டுமோ உண்கிறார். அப்படி இருக்கிறச்சே நாம் நம் உறவினர்களிடத்தில் நடந்துக்க வேண்டாமா? பகவானே அப்படி நடக்கும்போது நாமும் நடக்க வேண்டும். சில இடங்களில் உறவுக்காரர்கிட்ட பெருமாள் நடந்துட்டுருக்கார், வேறு சில இடங்களில் நண்பர்களிடத்தில் நடந்து கொண்டிருக்கிறார். இரண்டையும் கூறுகிறேன். முதலில் ராமன் கதை பார்ப்போம், அதற்கப்புறம் கண்ணனுடைய கதை பார்ப்போம். சம்போஜனம், ராணன் ஆரோடு அமர்ந்து உண்டார். அவர் உண்ணுவதே ஆச்சரியம். சக்கரவர்த்தி திருமகன், எப்பேற்பட்ட சமயக்காரர்கள் சமைத்து உண்டிருப்பார். ஆனால் அது அத்தனையும் விட்டு கொடுத்து விட்டு காட்டுக்கு ஏகினார். அங்கே குகன் கொண்டு வந்து காய்கனிகளை சமர்ப்பித்தான். ராமன் ஏற்றுக்கொள்ளவில்லை, மறுத்து விட்டார். மேலும் எப்போது தான் உண்ணப்போகிறார்? அனித்ர சததம் ராமஹ சுப்தோபிச்ச நரோத்தமஹா. வால்மீகி பகவானுடைய ஸ்லோகம். சீதையை இழந்திலிருந்து ராமன் ஊனில்லை, உறக்கமில்லை, உண்டறியாள் உறக்கம் பேணாள் என்று திருமங்கையாழ்வார் பாடலின் படிக்கு ராமன் தவிக்கிறான். சாப்பாடு இல்லை, தூக்கம் இல்லை, உடம்புல தேள் ஊறுறது, பூரான் ஊறுறது, பாம்பு ஊறுறது, அது கூட தெரியல. இத்தனை தூரம் வருத்தத்தில் ராமன் சீதையை தேடி வரும்போது சபரியனுடைய ஆசிரமத்தை அடைந்தான். அவள் தன் நாவுக்கினிதாயிருந்துள்ள
பலமூலங்கள், பழம் மற்றும் உண்டான காய்வரைகள், வேர் வகைகள் இவை எல்லாவற்றையும் சேகரித்து வைத்திருந்தாள். சபரி ராமனுக்கு கொடுக்கிறாள். சபர்யா பூஜிதா சம்யக்கு, சபரியாலே பூஜிக்கப்பட்ட ராமன் நன்கு அதை வாங்கி வாங்கி விழுங்கினான். அப்போ சபரி ஆரோருத்தி இப்போதான் பார்த்துருக்கிறான் ராமன். ஆனால் அவளுடைய அன்பு தெரிந்தவுடன் அவள் கொடுத்ததை வாங்கி உண்டான். அதை போல மிகச்சிறந்தவர்கள் பாகவதர்கள். பெருமானுக்கு நைவேத்தியம் பண்ணப்பட்ட உணவு இப்படி மட்டும்தான் உட்கொள்ள வேண்டும். நாம் கண்ட இடத்துல சாப்பிடக்கூடாதுன்னு ஏன் சொல்கிறோம்? அந்த உணவு எப்படிப்பட்டதாக இருக்கும்னு தெரியாதே. அரிசியை பார்த்தா பளபளான்னு இருக்கும், க்ளீனாக இருக்கும். ஆனால் அது எந்த உள்ளத்தோடு சமைக்கப்பட்டதுங்கிறதை யாம் அறியோம். அது நல்லெண்ணத்தோடு சமைக்கப்பட்டிருக்கணும். சத்த குணத்தை வளர்த்து கொடுத்தும் ஆகாரமாக இருக்கணும். பகவானுக்கு நிவேதனம் பண்ணப்பட்டதாக இருக்கணும். இதெல்லாம் இருந்ததுன்னா தான் நமக்கும் சத்தகுணம் வளரும். ராமன் சபரி கையாலே வாங்கி ஆனந்தமாக உண்டார். இது சம்போஜனம். ராமன் அவர் கொடுத்ததை வாங்கி உண்டார். இதே போல சங்கதனம். எப்போது ஆசையாக ராமன் பேசின்னு இருந்தார் தெரியுமா? தண்டகாரண்யத்துக்குள் லக்ஷ்மணனோடும் சீதையோடும் நுழைகிறார். அதற்கு முன்னால் சித்திரகூடத்திலேருந்து ராமன் புறப்படுறார். அத்ரி அனசூயனுடைய ஆசிரமத்தை அடைந்தார். அங்கு அமர்ந்து கொண்டு சீதை அனசூயனிடத்தில் பேசின்னு இருக்கா, ராமன் அத்ரியனிடத்தில் பேசி கொண்டிருக்கிறார். அளவளாவின் இருக்கார்கள். ரெண்டு பேருக்கும் அவ்வளவு திருப்தி. அத்தனை திருப்தியோட ராமன் கதை பேசினது அந்த இடத்துல தான். அப்போ சீதை தன் கல்யாணம்லாம் எப்படி நடந்தது, ஆறாரெலாம் வந்திருந்தார்கள், ஜனகன் எப்படி பண்ணி கொடுத்தார், தசரதன் எவ்வளவு ஆனந்தமாக இருந்தார், ராமன் எத்தனை பேரழகு கொண்டவனாய் பௌருஷத்தோடு இருந்தார், இதெல்லாத்தையும் சீதை தன்னுடைய உயிர் தோழியை போல, இத்தனைக்கு அவர் ரொம்ப வயசானவள், அப்படி இருக்கிறவரோட சீதை மொத்தம் பேசினாள். நாம் உள்ளத்தை விட்டுன்னா மனசு விட்டு பேசுறதுங்கிற பாருங்க. அப்படின்னா உண்மையை பேசிக்கிறது. நமக்கு இருக்கிற கஷ்டத்தை பகிர்ந்து கொள்ளுதல். யாரிடத்தே? நன்மை விரும்புகளிடத்தே. யார் பொறாமப்பட மாட்டாளோ, யார் புறங்கூற மாட்டார்களோ, யார் நம்ம கண்டு இப்படி இருந்துடுறானே என்று நினைக்க மாட்டார்களோ அவர்களிடத்தில் தான் பேச வேண்டும். நண்பர்களாக இருக்க வேண்டும், பங்காளிகளாக இருக்க வேண்டும். அவர்களோட பேசு. நம்ம வீட்டிலேயே கூட வயசானவர்கள் இருப்பார்கள். அவர்களுக்கு விருப்பமே கொஞ்ச நேரமான நம்மோட உட்கார்ந்து பேச மாட்டார்களா? ஆனால் நாமோ பரபரக்கும் வாழ்க்கையில் உள்ளோம். கார்த்தால 7:30 மணிக்கு புறப்பட்டோம்னா ராத்திரி 10 மணிக்கு அப்பாடா அப்படின்னு ஆயாசத்தோடு வந்து விழறோம். அப்போ பார்த்து நம்ம பாட்டியோ இல்லை வயசான நம்ம அம்மாவோ அப்பாவோ, எனக்கு இன்னைக்கு மத்தியானம் ரொம்ப வீசிங் ட்ரபிளாக இருந்தது, ஒரே மேல் மூச்சு கீழ்மூச்சு வாங்கிட்டு, நீ சாயங்காலம் சீக்கிரம் வந்து டாக்டர்கிட்ட கூட்டின்னு போவேன்னு நினச்சேன், வரவே இல்லையே, நாளைக்கான சாயங்காலம் 5 மணிக்கு வந்துடுறியா, வந்து மாலையிலே வைத்தியர்கிட்ட கூட்டின்னு போறியான்னா நம்ம வள்ளுன்னு விழுவோம். உனக்கு இப்படித்தான் டெய்லி ஒரு உடம்பு வந்துட்டே இருக்கும். நான் சீக்கிரம் வந்து என் வேலை எல்லாத்தையும் போட்டுட்டு நான் படுற கஷ்டம் உனக்கு எங்கே தெரிய போகிறது? உங்கள் உடம்பு தானே உங்களுக்கு முக்கியமாக படுறது. நான் போய் அழைச்சின்னு போக முடியுமான்னு கொதிக்கிறோம் பாருங்க. அப்போ அவர்கள் மனசு தளர்ந்து போகிறார்கள். யாரான 2 நிமிஷம் நம்மோட உட்காந்து பேச மாட்டானா, ஆறுதலாக 2 வார்த்தை சொல்ல மாட்டார்களா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறச்சே இவ்வளவு எள்ளும் கொள்ளும் வெடித்தால். அப்படி இல்லாமல் பங்காளிகளோடைய உறவினர்களோடைய பேச வேண்டும். இதோ ராமன் பேசுகிறாரே, அவரை விடவா நமக்கு வேலை அதிகம்? இப்போ அவர் அத்திரியின் இடத்துல பேசுகிறார், அனசூயின் இடத்துல பேசுகிறார். இது ராமன் பேசின இடம். அடுத்தது பிரீத்தி. ராமனுக்கு ரொம்ப பிரீத்தின்னு சொல்லணும்னா குஹனோடைய பிரீத்தி. குஹனோடும் தோழமை கொண்டதுமோர் அடையாளம் என்ன ஆழ்வாருடைய பாசுரம். குஹனை சந்திப்பதற்காக ராமனே வருகிறார். சிருங்கிபேரபுரத்தை அடைந்தார். அந்த இடத்தில் குஹனும் காய்கனிகளை கொண்டு வந்து கொடுத்தான். ஆனால் அவற்றை ராமன் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏற்றுக்கொள்ளாமல் ராமன் அவரிடத்தில் பேசிகிட்டே இருக்கார். ரொம்ப பிரியமாக பேசிகிட்டு இருக்கார். குஹா, உன்னை சந்தித்ததே எனக்கு திருப்தியாக இருக்குது, அன்போடு நீ வந்திருக்கிறாய், அந்த அன்பே எனக்கு உணவளித்தா போலே உள்ளது, போதும் என்று சொல்லி அவரிடத்தில் பேசி ஒரு நாள் ராத்திரி முழுக்க தங்கியிருந்துட்டு குஹனை தனக்கு கடைசி தம்பி. இவர்கள் ஏற்கனவே 4. இனி குஹனோடும் 5 நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். குஹா, உன்னை சந்தித்ததே எனக்கு திருப்தியாக இருக்குது, அன்போடு நீ வந்திருக்கிறாய், அந்த அன்பே எனக்கு உணவளித்தா போலே உள்ளது, போதும் என்று சொல்லி அவரிடத்தில் பேசி ஒரு நாள் ராத்திரி முழுக்க தங்கியிருந்துட்டு குஹனை தனக்கு கடைசி தம்பி. இவர்கள் ஏற்கனவே 4. இனி குஹனோடும் 5 உன்னோட சேர்த்து நாங்கள் 5 பேர் ஆயிட்டோம் என்கிற அளவுக்கு ராமன் ஆசையோடு சொல்லியிருக்கார் இல்லையா? ஆக குஹனிடத்தில் பிரீத்தி, ஒரே அன்பு.
அகனமர் காதல் ஐய, அன்பார்ந்த குகன். அப்போ அன்புன்னு சொல்லணும்னா ராமனுக்கு குகன் பேரில் இருந்தது. யாரோ அவன் ஒரு வேடன். அதே கூட அமர்ந்து பேசினதுன்னு இருந்தால் அத்திரியோடே பேசினார். வாங்கி உண்டதுன்னு இருந்தால் சபரியிடத்தே உண்டார். இதெல்லாம் ராமன் உண்டு காட்டியது, பேசி காட்டியது, அன்பை வெளிப்படுத்தியது. நாமும் நண்பர்களிடத்தும் உற்றார் உறவினர்களிடத்திலே இத்தனை அன்போடே பேச்சுவார்த்தையோடே உணவருந்துபவர்களாக இருக்க வேண்டும் என்பதை இன்னைக்கு நாம் தெரிஞ்சுக்கிட்டோம்.